சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இறைவன். பாவத்திலிருந்து மீட்பை தந்திருக்கிறார் நம் இறைவன். தோல்வியிலிருந்து வெற்றியை தந்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆம், உன்னதமான உயிரோட்டமுள்ள என்றும் நம்பிக்கையையும் வாழ்வையும் தரக்கூடிய உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்தை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நெகிழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுமி ஜூலி தன் அப்பா அம்மாவோடு வீட்டிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அவர்களுடைய வீட்டுக்குள் ஒரு குளவி ஒன்று உள்ளே வருகிறது. இதை பார்த்தவுடன் சிறுமி ஜூலிக்கு அச்சம், பயம் வந்து விடுகிறது. ஐயோ குளவி, ஐயோ குளவி என்று கதறுகிறாள், கத்துகிறாள். அப்பா சொல்லுகிறார், பயப்படாதமா, பயப்படாத, ஒண்ணும் பண்ணாது. ஐயோ குளவி, ஐயோ குளவி என்று மீண்டும் கத்திக்கொண்டு தன் அப்பாவின் பின்புறமாக வந்து அப்பாவை கட்டி அரவணைத்துக் கொள்கிறார். இந்த சிறுமி ஜூலிக்கு ஒரு அச்சமும் பயமும் கலக்கமும் இருந்தது. ஏனென்றால் ஒரு முறை பள்ளியில் அந்த இடத்தில் இருந்த தேன் கூட்டை வால் பசங்க கொஞ்சம் பேரு கள்ள தூக்கி அடிச்சிடறானுங்க. கலைந்து போன அந்த தேன் கூட்டிலிருந்து ஒரு தேன் குளவி ஒன்று வந்து ஜூலியை கொட்டி இருந்தது. அதனால் அவளும் காய்ச்சலாய் 2-3 நாட்கள் படுத்து கிடந்திருக்கிறாள். அந்த அச்சமும் கலக்கமும் எப்பொழுதெல்லாம் குளவியை பார்க்கிறாளோ அப்பொழுதெல்லாம் இவளுக்கு வந்து விடுகிறது. எனவேதான் இந்த அச்சம். அப்பா அந்த குளவியை விரட்டி விடுகிறார். சரி என்று மீண்டும் அவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த குளவி உள்ளே வருகிறது. மீண்டும் கதறுகிறாள், கத்துகிறாள் சிறுமி. தன் அப்பாவின் பின்புறமாக செல்கிறார். அப்பாவிற்கு இப்பொழுது எதையாவது செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம். எனவே அப்பா அந்த குளவியை கையிலே அடிக்கிறார். கையிலே அடிக்கும் போது அது கைக்குள் அகப்பட்டு விடுகிறது. அகப்பட்ட அந்த குளவியை வெளியே கொண்டு போய் அப்படியே தூக்கி வீசிவிட்டு வருகிறார். உள்ளே வந்தவர் தன்னுடைய பிள்ளையினுடைய கதறலை பார்த்தவுடன் அப்பா சொல்லுகிறார், இனிமேல் நீ கவலைப்பட வேண்டியதில்லை, இனிமேல் நீ அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏனப்பா, மீண்டும் அந்த குளவி வராதா என்று கேட்கும் போது, வந்தாலும் இனிமேல் உன்னை எதுவும் அது செய்யாது, எத்தீங்கும் உமக்கு அது கொடுக்காது. காரணம், அந்த குளவியை என் கையில் நான் பிடித்த போது அதனுடைய கொடுக்கு என் கைக்குள் மாட்டிக்கொண்டது. இனிமேல் கொடுக்கு இல்லாத அந்த குளவியால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இந்த மண்ணுலகத்தில் பாவம் வந்தது. அதனால் சாபம் வந்தது. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினால், அவருடைய வாழ்வினால், அவருடைய இரத்தத்தினால், மரணத்தினால் நமக்கு வெற்றி, உயிர்ப்பு உண்டானது. இருளிலிருந்து ஒளிக்கான அழைப்பாய் இந்த உயிர்ப்பு கொண்டாட்டம் அமைந்திருக்கிறது. பாவத்திலிருந்து மீட்பிற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. சாவிலிருந்து வெற்றி வாழ்விற்கு இது நமக்கு வழிவகுக்கிறது. இறப்பிலிருந்து உயிர்ப்பு என்கிற கொண்டாட்டத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. தோல்வியிலிருந்து வெற்றிக்கும், துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும், துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கிறது இந்த உயிர்ப்பு கொண்டாட்டம். இந்த உயிர்ப்பு பெருவிழா இருக்கிற விழாக்களிலேயே மிக பெரும் விழாவாக அமைந்திருக்கிறது. இந்த விழாவினைத்தான் நாம் 50 நாட்கள் கொண்டாடுகிறோம். மிக பெரும் உற்சாகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய உயிர்ப்பு இந்த கொண்டாட்டம் தங்களுடைய வாழ்வில் மிக பெரும் ஒரு சாட்சியான வாழ்வுக்காக நம்மை அழைப்பு கொடுக்கிறது இந்த உயிர்ப்பு கொண்டாட்டம். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் இறப்பவர்கள் அல்ல, இறந்தோரின் கடவுளை அவர்கள் வழிபடுவதல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஆண்டவர் இஸ்ராயலினுடைய கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என வாழ்வோரின் கடவுளாய் அவர் இருக்கிறார். இருப்பவராக இருக்கிறவர் நாமே என்று சொன்ன இந்த கடவுள் நிச்சயம் ஒருபோதும் அழிவின் கடவுள் அல்ல, மரித்தோரின் கடவுள் அல்ல, சாவின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வின் கடவுள், உயிர்ப்பின் கடவுள், நம்பிக்கையின் கடவுள் என்பதை
ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது இன்றைய விழா. இந்த விழாவை கொண்டாடுவதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் பல தடைகள் இருக்கிறது இந்த விழாவை கொண்டாடுவதற்கு. அந்த தடைகளை எல்லாம் உடைக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இந்த தடைகள் எல்லாம் இந்த மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்கு நமக்கு மிக பெரும் பாரமாக இருக்கிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை என்று குடும்பத்தில் வருகின்ற பொறுப்புகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கின்ற நோய் நொடிகள், நமக்குள் வருகின்ற கஷ்டங்கள், துயரங்கள், வருத்தங்கள், தோல்விகள், இவை அனைத்தும் இதற்கு தடையாக இருக்கிறது. எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பிற்கு மரணம் தடையாக இருந்ததோ, அந்த மரணத்திற்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்தாரோ, அதுபோன்று என் அன்பிற்குரியவர்களை நம் வாழ்வில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதன் வழியாய்தான் ஆண்டவருடைய உண்மையான மகிழ்ச்சியில் நம்மால் பங்கு கொள்ள முடியும். இறைவன் துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு நம்மை அழைத்துச் செல்வார். அதனால்தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறையும். இந்த வெற்றியின் விழாவில் தான், இந்த நம்பிக்கையின் விழாவில் தான், இந்த உயிர்ப்பு கொண்டாட்டத்தில் தான் அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையை உடைத்துக் கொண்டு வந்தாரோ, அந்த கல்லறையானது உடைக்கப்பட்டதோ, அதுபோன்று நம்முடைய பிரச்சனைகள் உடைக்கப்படுகிறது, நம்முடைய தோல்விகள் நொறுக்கப்படுகிறது, நம் வாழ்வில் வருகிற துன்ப துயரங்கள், கலக்கங்கள், அச்சங்கள், பயம் எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது. வெற்றி வீரராய் ஆண்டவர் இயேசு வந்தது போல நாமும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து, எல்லா துயரங்களையும் கடந்து, எல்லா வேதனைகளையும் கடந்து வெற்றி வீரர்களாய் நாமும் இந்த உலகத்தினுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது தான் இந்த நாள். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு கொண்டாட்டத்தில் நாம் வாசித்த இறைவார்த்தைகள் மிக மிக உன்னதமான இறைவார்த்தைகள். ஆண்டவருடைய படைப்புகள், எவ்வாறு வார்த்தையால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறார். மண்ணுலகையும் விண்ணுலகையும் கடல்வாழ் உயிரினங்களையும் மலை, மரம், செடி, கொடி என எல்லாவற்றையும் கடவுள் படைக்கிறார். படைப்பின் உச்சமாய் ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். ஆம், நம் ஒவ்வொருவரையும் படைத்தவர் கடவுள். படைத்த அந்த கடவுள் நிச்சயமாக சாவின் விளிம்புக்கு, மரணத்தின் பிடியில் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்பதையே எடுத்து கூறுகிறது முதல் வாசகம். இரண்டாம் வாசகம் எகிப்தில் அடிமைகளாக கிடந்த மக்களுடைய வாழ்வினை எடுத்து கூறுவதாய் அமைந்திருக்கிறது. பல நூறு ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் இஸ்ராயல் மக்கள். அந்த இஸ்ராயல் மக்களினுடைய அழுகுரலை கடவுள் கேட்கிறார். அவர்களுடைய வேதனையை கடவுள் பார்க்கிறார். அவர்கள் கூக்குரல் எழுப்பி, என் ஆண்டவரே என்னை காப்பாற்றவாரும், எங்களுக்கு விடுதலையை தாரும், எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று அவர்கள் ஆர்ப்பரித்து கடவுளை நோக்கி கதறி அழுகிற போது அவர்களின் கூக்குரலை கேட்ட ஆண்டவர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கொடுமையான சித்திரவதைகளில் இருந்து அவர்களை அற்புதமாய், அழகாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். செங்கடலை கடக்கச் செய்கிறார். பாலைவனத்தில் அவர்களோடு உடன் இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களை, பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். நெருப்பு தூணாய், மேகத்தூணாய் நின்று அற்புதமாய் வழிநடத்துவதையும் நாம் காணுகிறோம். ஆம், இந்த இரண்டாம் வாசகம் எவ்வாறு இம்மக்களுக்கு விடுதலையை ஆண்டவர் பயணமாக தந்தார். விடுதலை பயணம் என்பது அவர்களுடைய வாழ்வில் வந்த மிக பெரும் வெற்றி. எனவே இந்த வெற்றியின் விழாவைத்தான் இன்றைக்கு நாமும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். இன்றைய மூன்றாம் வாசகம் புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமையருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசிக்கப்பட்டது. அந்த இறைவார்த்தை எவ்வாறு கிறிஸ்து சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரோ, அவரின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிற நாமும் மரிப்போம் மீண்டும் உயிர்ப்போம் என்கிற உன்னதமான நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த நம்பிக்கை தான் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்க கூடியதாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அது நம்முடைய திருமுழுக்கினால் நாம் புதுப்படைப்பாக மாறுகிறோம். இன்றைக்கு திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். பாவத்தையும் சாத்தானையும் சாத்தானுடைய ஆதிக்கங்களையும் விட்டு விடுவதாகவும், ஆண்டவரையும் ஆண்டவருடைய படைப்புகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் அவர் கன்னிமரியிடமிருந்து பிறந்ததையும் நாம் ஏற்று விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை, துன்பங்களை, மரணத்தை, உயிர்ப்பை நாம் விசுவசிக்கிறோம் என்று அறிக்கையிடுகின்ற இதோ இந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளையும் இன்றைய நாளிலே நாம் புதுப்பித்து நாமும் இத்தண்ணீரின் வழியாக
புது படைப்பாக மாறுகிறோம் என்பதை எடுத்துக் கூறுகிறது இந்த நாள். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இதோ இந்த உயிர்ப்பு கொண்டாட்டத்தில் நாம் பங்கு பெறும் போது ஒரு சிறு குறிப்பு ஒன்றையும் உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். 2 மக்கபேயர் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 7 பேருடைய மரணமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சகோதரர்கள் 7 பேர் இறப்பை பற்றி அதில் குறிப்பிடப்படுகிறது. அந்த தாயினுடைய விசுவாசம், அவர்களுடைய நாக்கை அறுக்கிறார்கள், தலையை துண்டிக்கிறார்கள், கை கால்களை வெட்டுகிறார்கள், தலைமுடிகளை அப்படியே தோலோடு உரிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலின் ஆண்டவர், உயிர்ப்பின் வெற்றி வீரர் நிச்சயம் எங்களுக்கு இதிலிருந்து விடுதலையை தருவார், வாழ்வினை கொடுப்பார், மீண்டும் எங்களுக்கு புது வாழ்வை தருவார் என்பதுதான் அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாயிருந்தது. எனவே அது இந்த உயிர்ப்பில் நிறைவு பெறுவதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தாரா? அவர் எப்படி உயிர்க்க முடியும்? வரலாற்றில் நிகழ்ந்த மிக பெரும் அற்புத அதிசயங்களில் ஒன்று, மிக பெரும் புரட்சிகளில் ஒன்று, இதுவரை எவருக்குமே நிகழாத ஒன்று, எவராலும் வெளிப்படுத்தாத ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்படுகிறது. விவிலியம் மட்டுமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு மட்டுமே இந்த உலகத்தில் முதலில் சொல்லப்பட்ட சாட்சியாக இருக்கிறது. அறிவியலோ விஞ்ஞானமோ இவற்றிற்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு விளக்கம் தர முடியவில்லையோ அதுபோன்று உயிர்ப்புக்கும் அவர்களால் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அதனை கொண்டுதான் என் அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய திரு அவையை அழகாய் அற்புதமாய் கட்டி அமைத்திருக்கிறோம். சீடர்கள் மிக விரைவாக ஆண்டவருடைய கல்லறைக்கு ஓடி பார்க்கிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்தில் நடந்த அதிசயம், கல்லானது புரட்டப்பட்டிருந்தது. முதல் சாட்சி. 2வது சாட்சி, உள்ளே எவரும் இல்லை, வெறுமையாக இருந்தது. ஆடை ஒன்று சுற்றி அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3 சாட்சிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கான சாட்சிகள். இப்பேற்பட்ட உன்னதமான இந்த விழாவை இன்று கொண்டாடுகிற வேளையில் என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்ப்பு மிக பெரும் ஒரு அற்புதமாய் அதிசயமாய் நமக்கு அமைந்திருக்கிறது. பவுலடியாரை சில பேர் வந்து கேட்கிறார்கள், உயிர்த்தெழுதல் எப்படி சாத்தியம், எப்படி இறந்து போன ஒருவர் மீண்டும் உயிர்த்தெழ முடியும் என்கிற கேள்வியானது கேட்கப்படுகிற வேளையில் அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். உயிர்த்தெழுதலை பற்றி கேள்வி கேட்கிற போது பவுலடிகளாரின் வழியாக சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார், எத்தகைய உடலோடு வாழ்வார்கள் என்று புனித பவுலடியாரிடம் கேள்வி எழுப்பினார்கள். புனித பவுலடியார் அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், அறிவிலியே, நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெற்று எழாது என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாகி விடுகிறது என்று சொல்லுகிறார். எனவே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இதனால் நாம் அனைவரும் மீண்டும் உயிரோடு எழுவோம் என்பதே நம்முடைய நம்பிக்கையை, உறுதியை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதன் வழியாகவே இந்த உலகிற்கு உயிர்த்தெழுதல் வந்தது என்கிற நம்பிக்கையோடு இந்த திருவழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.